Hi guys, welcome to the Boo Hacks and Tips. இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜியோ புதுசாக ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபரை பற்றி என்ன, ஜியோ எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ பற்றி எல்லாருக்குமே தெரியும். டெலிகாம் சர்வீஸில் நிறையா புரட்சி பண்ணது நம்ம ஜியோ தான். அதாவது வெல்கம் ஆஃபர் ஒன்று விட்டுருந்தாங்க டிசம்பர் 31 வரைக்கும். இப்போ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இல்லை இது மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் அதை பற்றி பேசினது அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 வரைக்கும் எல்லாருமே இருக்கிற ப்ரெசென்ட் கஸ்டமர்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த ஆஃபர் பேர் என்னன்னா ஜியோ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஆஃபர் தான் அவங்க விட்டுருக்காங்க. இந்த ஆஃபரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் யூஸர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணலாம். டிசம்பர் 31க்கு அப்புறம் உங்கள் சிம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜியோ ஹாப்பி நியூ இயருங்கிற ஆஃபருக்குள்ளே போயிடும். அந்த ஜியோ ஹாப்பி நியூ இயருக்குள்ள ஆஃபரை பற்றி என்னங்கிறத நான் அதுக்கு முன்னாடி மற்ற யாருக்கெல்லாம் இந்த ஜியோ ஆஃபர் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஸ் யூஸர் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பி நியூ இயர் ஜியோ டிசம்பர் 31க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும். இல்லை நான் இனிமேட்டு தான் சிம்மு வாங்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்க அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து யார் நியூ யூஸர் சிம்மு வாங்குறாங்களோ அவங்க வாங்கக்குள்ளேயே அந்த நியூ இயர் ஆஃபர் ஆக்டிவேட்டில் தான் வரும். இந்த ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபரை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபி தான் பர் நாள் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த எஸ்எம்எஸ் விஓஎல்டி இந்த அன்லிமிட்டட் கால் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஏன் அந்த 1 ஜிபி அவங்க என்ன அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவோட ஸ்பீடு கம்மிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் அதை பற்றின வீடியோ எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். பட் அதுக்கான அவங்க ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100% ஜியோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 80% பீப்புள் தான் 1 ஜிபி தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க அந்த 20% பீப்புள் யூஸ் பண்ணுற நெட்டுனால தான் எங்களுக்கு சிம்மு அதாவது 80%க்கு அடிபடுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணும், எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு 1 ஜிபி தான் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூ இயர் ஆஃபர் வந்திருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த அன்லிமிட்டட் கால்ஸ் அப்புறமேட்டு அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் அப்படியே தான் இருக்கும். நான் ஏற்கனவே நான் சிம்மு வாங்கியிருக்கேன், நான் வெல்கம் ஜியோ ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் அந்த ஆஃபர் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை பற்றின லீகல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவியில் அவரே லைவாக பேசியிருந்தார் நம்ம. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவோட இதுவும் சம்மந்தப்பட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூஸ் இதை பற்றி இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் jio.com பாருங்கள். இப்போ நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட இதை பற்றி லீகல் நியூஸ் வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்னா கால் பண்ணி கேட்டிருந்தேன். பட் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவை இப்போ உங்களுக்கோசரம் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் இப்போ பாருங்கள். சார் ஜியோ ஆஃபர் மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க சார். அதை பற்றி லீகல் நியூஸ் வந்துச்சு வரலையா சார் உங்களுக்கு? ஆமா சார், மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் இருக்கும் ஆஃபர். சார் ஓகே சார், எனக்கு இந்த ஆஃபர் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்ல முடியுமா சார்? ஓகே இப்போ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம் சார், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். யூஸ் பண்ணிருக்கீங்கன்னாக்கா 31 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இதே ஆஃபர்ல தான் இருக்கும். ஓகே 4 GB per day ஹை ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஸ்பீடு கம்மியாகிறது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே 1ஆம் தேதி ஜனவரில இருந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்றது. ஓகே சார். அது மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் சேம் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகும், அன்லிமிட்டட் டேட்டா கால்ஸ் எல்லாமே. பட் ஆனாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போ 4 GB மட்டும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் டேட்டா இருக்கு இல்லையா, அது 1 GB குறையும். 1 GB குறையுமா சார்? இல்லை 1 GB தானா? 1 GB மட்டும் தான், 1 GB மட்டும் தான் உங்களுக்கு ஹை ஸ்பீட் டேட்டா இருக்கும். ஓகே சார். 1 GB ஆயிட்ட பிறகு ஸ்பீடு 128 Mbps கம்மியாகும். ஓகே சார், இது டிசம்பர் 31ல இருந்து. ஓகே கைஸ், நான் இப்போ ப்ளே பண்ண ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யார்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர்கிட்ட நம்ம கால் பண்ணி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டது. ஏன்னா இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கிறதுக்கோசரம் அவங்ககிட்ட கால் பண்ணதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா குழம்பிக்கவே வேணாம், நீங்கள் வெல்கம் ஆஃபரில் தான் இருக்கீங்க. டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுவீங்க, மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே அந்த ஆஃபர் ஹாப்பி நியூ இயர் ஜியோ ஹாப்பி நியூ இயருங்கிற ஆஃபர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ புதுசாக டிசம்பர் 4லேருந்து சிம் வாங்குறவங்களுக்கு அந்த ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். புதுசாக சிம் வாங்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான் கிடைக்கும். நம்மளோட ஆஃபர் நம்ம டிசம்பர் 31 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் மார்ச் 31 வரைக்கும் எல்லாருமே ஜியோ யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ஜியோட யூஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல, சீக்ரெட் ஆஃப் ஜியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே தெரியுற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.